ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். முதல்ல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது தேங்காய் எண்ணெய். நம்ம ஸ்வீட் நெய்யில் செய்யும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட் கிடைக்குமோ அதே அளவு தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். நல்லா சலிச்சிட்டு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப்புக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்க்குறோமோ அதே கப்பில் 1/2 கப்புக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். ரெண்டையும் 5 நிமிஷம் போல் வணக்கி விட்டுறலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கோதுமை மாவு நல்லா கலர் மாதிரி வரணும். அதே சமயம் பச்சை வாசமும் போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோதுமை நல்லா கலர் மாறிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது துருவின வெல்லம். 1 கப்புக்கு சரியாக இருக்கும். நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்புக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சரியாக இருக்கும், திகட்டாது. வெல்லம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைச்சா போதும். துருவி வச்சிருக்கிறனால வெல்லம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வெள்ளைப்பாக வேறொரு கடாயில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். அதுக்காக வடிகட்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும், மண் இருக்குது. அதுக்காக தான் வடிகட்டிக்கிறது. வெள்ளைப்பாகு நல்லா கெட்டி ஆகணும். கம்பி பதம்லாம் அவசியம் இல்லை, கெட்டியான போதும். வெறுமனே வெள்ளத்தை கரைச்சிட்டு சேர்க்கறதுக்கு இது மாதிரி பாகு காய்ச்சி சேர்க்கறதுக்கு டேஸ்ட்டு வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது மாதிரி கெட்டியான பாகு பதத்தில் செய்யும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போதும், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை விட்டோம்னா கம்பி பதம் வர ஆரம்பிச்சிடும். இந்தளவு போதும், சரியாக இருக்கும். இப்போ வெள்ளைப்பாகு கோதுமை மாவு கூட சேர்ந்து கலந்துக்கலாம். உங்களுக்கு வெள்ளைப்பாகு பதம் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கு, அவ்வளோதான். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். வெள்ளைப்பாகு நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும், நல்லா கெட்டியாக இருக்குது. இது கூட பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்போது ஸ்வீட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்காக இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம், ஆப்ப சோடா. இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ரவையும் நல்லா ஊறிடும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். போதும். இது ஊறுறதுக்குள்ளே சின்ன வேலை இருக்குது, அதையும் பண்ணிக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இதுக்கு முழுசாக தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய் எடுத்திருக்கேன். இது 2 நிமிஷம் போல் வணக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தேங்காய் இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். தேங்காய் லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன சின்னதாக திராட்சை முந்திரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் முந்திரி எடுத்திருக்கேன், 10 போல் திராட்சை எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு தேங்காய் கூட வணக்கி விட்டுறலாம். திராட்சை முந்திரி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். திராட்சை நல்லா பெருசாகும்ல, அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் லைட்டாக கலர் மாறும்போது திராட்சை முந்திரியை சேர்த்துக்கோங்க. தேங்காய் ரொம்ப நேரம் வணக்கணும்னா அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் வெளியே வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக தான். இப்போ போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வறுத்து வச்சுக்கிறதுல கோதுமை மாவில் கொட்டி கலந்து விட்டுறலாம். இப்போ கோதுமை மாவு கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் போல் கோதுமை மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த சமயத்தில் வேணும்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். 10 நிமிஷம் ரவை ஊறினால ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு. நான் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து கலந்து விட்டுருக்கிறேன். ரொம்ப தண்ணியாக இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ சரியாக இருக்குது. போதும், இனி சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல்ல கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் ஃபுல்லாக தேங்காய் எண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப இது தோசை மாதிரி ஆக்க வேண்டாம், ஆப்போ சைஸுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். அந்த அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருக்கேன். கல் கொஞ்சம் சூடாகட்டும். கல் நல்லா சூடாயிருச்சு. 1 கரண்டி மாவு எடுத்து விட்டுருக்கேன். போதும், இதை தேய்ச்சி விடலாம் வேண்டாம், இப்படி இருக்கட்டும். இதுக்கு மேலே தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வெள்ளம் சேர்த்து இருக்கனால சீக்கிரமாக கரிஞ்சிரும். இது ஒரு 2 நிமிஷம் போலயே திருப்பி விட்டுறலாம். சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இப்போ திருப்பிடலாம். முதல்ல இந்த சைடெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பியாச்சு. இது ஒரு நிமிஷம் போல் இருந்தால் போதும்.
இந்த ஸ்வீட் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷம் போல தான் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு. போதும், எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு கோதுமை அப்பத்தையும் சுட்டு காமிக்கிறேன். நம்ம சாப்பிடும் போது அந்த தேங்காய், திராட்சை, முந்திரை எல்லாம் சேர்ந்து வரும். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நல்லா ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கோதுமை மாவு, வெல்லம்லாம் இருக்கனால ரொம்ப உடம்புக்கும் நல்லது. அவ்வளோதான், 2 சுட்டு எடுத்தாச்சு. நம்ம கோதுமை ஸ்வீட் அப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.